மீன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பொருளாதாரம், ஃபினான்ஸா இருக்கட்டும், பிசினஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கட்டும், பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் சேர்க்கையா இருக்கட்டும், சொத்து சேர்க்கை, வண்டி வாகனம் சேர்க்கை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மீனம். பொதுவாகவே தன்னை ரொம்ப அங்கீகரிக்கக்கூடிய நிலையில ஒரு கௌரவத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எப்பயுமே அவசரம் காட்டினாங்கன்னா அதில் பிரச்சனையை தான் சந்திப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போதுங்க. அதாவது நல்ல லாபம் பெறக்கூடிய தன்மை இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம்ல உண்டு. ஒரு லாபத்தை எடுத்து இன்னொரு லாபம் ஆக்கிடலாம்னு நினைச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆன்மீக பயணமாவது சுற்றுலாவாவது போகணுங்க. அதாவது பணத்தை விரயம் பண்றாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக விரயம் பண்ணக்கூடிய நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டுங்க. நல்ல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அவசரம் மட்டும் காட்டக்கூடாது, பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும். நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் உண்டுங்க. தேவையில்லாத விஷயங்களை போய் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தவிர்த்துருங்க. உயர்ந்த அதிகாரியாகவும் உங்களால இருக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி போய் ஒரு கூலிக்காரனா வேலை செய்யணும்னாலும் உங்களால முடியும். அதை இந்த நேரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுயமரியாதைன்றதை தாண்டி திமிரு கெத்தா இருக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. நீங்க என்ன வழிபாடு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்? என்னோட வாழ்க்கையில வளர்ச்சி மேம்படணும், பொருளாதாரத்துல குறைவு இருக்கக்கூடாது, நான் எது செஞ்சாலும் அது எனக்கு மேம்படக்கூடிய நிலையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, ஜீவ சமாதிகள் வழிபாடு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் இருக்குங்க. இதெல்லாம் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நீங்க மேம்படக்கூடிய நிலையை பார்க்க முடியுங்க.